ஈத் ஹாலிடேஸ் விட்டாச்சு. பசங்க வெளியே போகலான்னு சொன்னாங்க. நாங்களும் வெளியே கிளம்பிட்டோம். எப்போதும் தனியாக தான் பிளான் போடுவோம். இந்த வாட்டி சிஸ்டர் ஃபேமிலியும் ஜாயின் ஆகிட்டாங்க. 2 பைக்கில் 2 ஃபேமிலியும் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோங்கிறத இந்த ரூட்டெல்லாம் வச்சு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக ஊர்லேருந்து கிளம்புனது 3 மணிக்கு. ஆனால் நாங்கள் போகிற இடத்த ரீச் பண்ணது 6 மணிக்கு தான். அதுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு இந்த ஷார்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வச்சு இது எந்த ஊருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு ஏற்கனவே 2-3 டைம்ஸ் போயிட்டோம். இதுதான் அதோட ஃபஸ்ட் லேண்ட்மார்க்கு. ஒவ்வொரு தடவையும் போக சொல்ல எதையாச்சும் ஒன்று பார்த்து லேண்ட்மார்க்கை நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். நம்மளுக்கும் அப்போ தான் வழி ஞாபகம் இருக்கும். நம்மள அந்த பார்க்குறீங்களா, இந்த ஊர் பேர் நாசரேத்து. ஃபஸ்ட் டைம் இந்த வழியாக நாங்கள் போச்சல இந்த ஊர் பேரை கேட்க சொல்லி ஏதோ வடநாட்டு பேருன்னு நினச்சேன். பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஊர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் போன ரூட் வந்து இன்டீரியர்னு சொல்லுவாங்க. அதாவது இது மெயின் ரூட் கிடையாது. ஊருக்குள்ளே விழுந்து போவாங்கள்ல, நாசரேத்து, மேஞானபுரம், வாலிவிலை, இதை மாதிரி ஊர் சைடாட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு எல்லாமே பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு. இந்த வியூ எல்லாம் பகலில் பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும். நைட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு போஸ்ட் லைட் கூட கிடையாது. அதனால் இந்த சைடு நாங்கள் 2 டைம்ஸ் இந்த சைடே திரும்ப வந்திருக்கோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சைடு பைக் ட்ராவல், அதுவும் நைட் ட்ராவல் இக்னோர் பண்ணிடுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்களா, அதை நான் சொல்கிறேன், வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ இந்த பார்க்குறீங்களா, இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னங்கிறத நான் அப்படியே பின்னாடி சொல்கிறேன். இந்த ரூட்லாம் நான் பார்க்குறதுக்கு அமைதியாக சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு இந்த இடத்த க்ராஸ் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு அமைதியாக அழகாக இருந்துச்சு. இதுதான் மேஞானபுரம்னு நினைக்கிறேன். மேஞானபுரம் ரோடு. இந்த ஊர்லாம் பார்க்குறதுக்கு அழகாட்டு அமைதியாக இருக்குது. கரெக்டாக இந்த டேர்னிங் பாயிண்டில் ஒரு சர்ச் வரும். வியூ நல்லா இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இந்த ரூட்டுக்கு வர சொல்லி தான் என் சிஸ்டர்கிட்டேருந்து கால் வந்துச்சு. நானும் அட்டன் பண்ணி எங்கே வரேன்னு கேட்டதுக்கு வண்டி பஞ்சர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணேன்ல, அந்த இடத்துல அவங்களுக்கு வண்டி பஞ்சர் ஆகிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நல்ல வேளை அவங்களுக்கு வண்டி பஞ்சரான அந்த இடத்துல, அந்த ரோட்லேயே ரைட் சைட்லேயே பஞ்சர் ஓட்டுற கடை இருந்ததுனால ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயும் வெயிட் பண்ணி பஞ்சர் ஓட்டிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். போகிற வழியில் பசங்களுக்கு ஜூஸு, டீ, காஃபி, அப்புறம் இந்த பைக் பஞ்சர், இதை மாதிரி நின்று போகிறதுக்கு தான் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே 6 மணி ஆகிட்டு. மேக்ஸிமம் இந்த ரூட்டெல்லாம் வச்சு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. பீச்சுக்கு தான் போயிருக்கோம். எந்த பீச்சு, நாங்கள் எப்படி ரிட்டர்ன் ஆகுறங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.